நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி, இந்த தலைப்பு, இந்த டாபிக் முக்கியமான டாபிக் இல்லையா? இந்த டாப்பிக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவின் மீது முதல் படையெடுத்தவர்கள் யார் அப்படின்னா முகமது பின் காசிம். இந்தியாவின் மீது முதலாக படையெடுத்தவர் முகமது பின் காசிம். இந்தியாவின் மீது முதலாக படையெடுத்தவர் முகமது பின் காசிம். அப்புறம் சிந்து பிரதேசத்தின் மீது கிபி 711 இருந்து 712 அவர் படையெடுத்தார். முகமது பின் காசிம் படையெடுத்தது சிந்து பிரதேசத்தின் மீது கிபி 711-12 படையெடுத்தார். இந்து மன்னன் தாஃபீர் என்பவரை வென்றார் முகமது பின் காசிம். அடுத்தது முகமது கஜினி. இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்தார் முகமது கஜினி. முதல் படையெடுப்பு கிபி 1001 ஆண்டு ஆகும். முகமது கஜினி 17 முறை படையெடுத்தார் இந்தியாவின் மீது. முதல் படையெடுப்பு எப்போ அப்படின்னா கிபி 1001 ஆண்டு முதல் படையெடுப்பு இருந்தது. அடுத்தது 15வது முறை சோமநாதபுர ஆலயத்தின் மீது 1025 26 படையெடுத்து பெரும் செல்வத்தை கவர்ந்தார் முகமது கஜினி. இவரின் படையெடுப்புக்கு காரணம் செல்வத்தை கொள்ளையடிப்பது தான் இவருடைய படையெடுப்புக்கு காரணமாக இருந்துச்சு. அதாவது இந்தியாவின் மேலே இவர் எதுக்காக படையெடுத்தார், என்ன காரணம் அப்படின்னா செல்வத்தை, இந்தியாவில் இருக்கிற செல்வத்தை கொள்ளையடிப்பது தான் காரணமாக அமைந்தது. 1030 முகமது கஜினி இறந்துட்டார். அப்புறம் பிர்தௌசி எழுதிய சாநாமாவிலும் ஹல்பெருனி எழுதிய கிட்டப்புல் ஹிந்த் என்ற நூலிலும் முகமது கஜினி பற்றிய விவரங்கள் காணப்படுகின்றன. முகமது கஜினி பற்றிய விவரங்கள் காணப்படுகிற நூல்கள், அதாவது எந்த நூல்லெல்லாம் அப்படின்னா 1030 இறந்துட்டார். பிர்தௌசி எழுதிய சாநாமாவிலும் அல்பெருனி அவரை எழுதின கிட்டப்புல் ஹிந்த் அப்படிங்கிற நூலில் முகமது கஜினியை பற்றிய விவரங்கள் காணப்படுகின்றன. இவரின் படையெடுப்பு விவரங்கள் 1000 அதாவது முகமது கஜினியுடைய படையெடுப்பு விவரங்கள் பார்க்கலாம். 1000வது ஆண்டில் எல்லைப்புற கோட்டை மற்றும் கிராமங்களை கைப்பற்றுதல். அதுக்கப்புறம் 1001 பெஷாவரில் இந்து சாதி அரசர் ஜெயபாலை தோற்கடித்தார். ஜெயபால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். அதுக்கப்புறம் இவரது மகன் அனந்தபாலன் மன்னரானார். ஜெயபாலனுடைய மகன் அனந்தபாலன் அப்பா இறந்ததுனால அடுத்து அவர் மன்னரானார். அவர் யாரால் தோற்கப்பட்டார் ஜெயபாலன் அப்படின்னா முகமது கஜினினால் தோற்கடிக்கப்பட்டவர். அப்புறம் 1006 அவர் 1030 தானே இறந்தார். இது அவருடைய படையெடுப்பு, அவருடைய முகமது கஜினி படையெடுப்புடைய விவரங்கள் தான் இப்போ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அப்புறம் 1006 பேராவின் மன்னன் பிஜனாவுடன் போரிட்டு கைப்பானூரில் உள்ள பாட்டியாவை கைப்பற்றினார். அப்புறம் 1006 அதே வருஷத்தில் மூலதான் வென்றார். வழிவிட மறுத்த அனந்தபாலன் தோற்கடிக்கப்பட்டார். அவருடைய மகனும் தோற்கடிக்கப்பட்டுட்டார். இவரது மகன் சுகபாலர், அனந்தபாலனுடைய மகன் சுகபாலர் கஜினியின் பிரதிநிதியாக ஆட்சி புரிந்திருக்கார். சுகபாலர் நவாசா என்ற பெயருடன் இஸ்லாமியத்திற்கு மாறினார். சுகபாலர் நவாசா அப்படிங்கிற பெயருடன் இஸ்லாமியத்திற்கும் மாறிட்டார். அது மட்டும் இல்லாமல் கஜினியின் பிரதிநிதியாகவும் சுகபாலர் ஆட்சி புரிந்திருக்கார். 1007 நவாசா தன்னிச்சையாக ஆட்சி புரிய தொடங்கியதால் தோற்கடிக்கப்பட்டுட்டார் அவரும். அதாவது சுகபாலன் தான் நவாசான்னு என்ற பெயருடன் இஸ்லாமியத்திற்கு மாறி தனியாக ஆட்சி புரிஞ்சு தன்னிச்சையாக ஆட்சி புரிந்ததுனால அவரும் தோற்கடிக்கப்பட்டார் 1007. அப்புறம் 1009 அனந்தபாலருடன் போரிட்டு லாகூர் அருகில் உள்ள நாகர்காட்டை கைப்பற்றினார். 1009 பெரும் செல்வமும் அங்கு கொள்ளையடிக்கப்பட்டது. 1010 அவரது கவர்னர் அபுல்பாத் லோடி என்பவர் தன்னிச்சையாக அறிவித்தால் அவரை அடக்கினார். அப்புறம் 1013 அனந்தபாலருடன் பின்வந்த திரிலோசன பாலர் மீதும் படையெடுத்து வென்றார். 1014 தனேஸ்வர் ஆலயம் கைப்பற்றப்பட்டு சூறையாடப்பட்டது.
15 காஷ்மீருக்குள் நுழைய முயற்சித்தார் முகமது கஜினி. லாகூர் வரை சென்றார். 1017 கன்னோஜ்விற்கு எதிராக படையெடுத்தார். மதுராவிற்கு எதிராகவும் படையெடுப்பு மேற்கொண்டார். கோவிலும் கொள்ளையடிக்கப்பட்டது. கன்னோஜ் கோயிலும் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. அடுத்தது முகமது கோரி. இவரின் முழு பெயர் முசதீன் முகமது பின் ஷாம் என்கிற சாபுதீன் முகமது ஆகும். முகமது கோரியுடைய முழு பெயர் பார்க்கலாமா? முசதீன் முகமது பின் சாம் என்கின்ற சாபுதீன் முகமது அப்படிங்கிறது தான் முகமது கோரியுடைய முழு பெயர். இப்போ முகமது கோரியை பற்றி பார்க்க போகிறோம். இவரின் படையெடுப்புக்கு காரணம் இஸ்லாமிய அரசு அமைத்தல் ஆகும். இதில் இவர் வெற்றியும் பெற்றார். இவர் 1175 மூலத்தான் உச் பகுதியை கோமாதி கணவாய் வழியே நுழைந்து கைப்பற்றினார். அப்புறம் 1178 சோலாங்கி மன்னர் 2ஆம் பீமா என்பவரிடம் குஜராத்தை கைப்பற்ற போரிட்டு தோற்றார். இதுவே இவரின் முதல் தோல்வி ஆகும். முகமது கோரியுடைய முதல் தோல்வி இதுதான் ஆகும். ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேரக்டர் முகமது கோரி அப்படின்னா இப்போ நம்ம அவரை பற்றி பார்க்குறோம். அதனால் அவரை பற்றி இதெல்லாம் அவர் ஒரு கேரக்டரில் அவருக்கு உண்டான அவருடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஹிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும். அடுத்தது 1178 சோலாங்கி மன்னர் 2ஆம் பீமா என்பவரிடம் குஜராத்தை கைப்பற்ற போரிட்டு தோற்றார். இதுவே இவரின் முதல் தோல்வியாகும். அப்புறம் 1179 பெஷாவரையும் கைப்பற்றியிருக்கிறார் முகமது கோரி. அப்புறம் முதலாம் தரையின் போர் 1191 அஜ்மீரை ஆண்ட பிருத்திவிராஜ் சவுகான் என்பவரை முகமது கோரி தோற்றார். அப்புறம் இரண்டாம் தரையின் போர் 1192 தான், அடுத்த வருஷமே பிருத்திவிராஜ் சவுகானை வென்றுட்டார். போன டைம் தோத்துட்டாரு, இப்போது சவுகானை வென்றார் பிருத்திவிராஜ் 92. இதுதான் இரண்டாம் தரையின் போர்னு சொல்லப்படுது இல்லையா. முகமது கோரிக்கு கனோஜ் அரசர் ஜெயச்சந்திரன் உதவி செய்தார். யார் முகமது கோரிக்கு உதவி செய்தார் இந்த இரண்டாம் தரையின் போர்லன்னா? கனோஜ் அரசர் ஜெயச்சந்திரன் உதவி செய்தார். 1193 முகமது கோரியின் அடிமை குத்புதீன் ஐபக் தில்லி, மீரட், ரத்தன்சார்பூர் ஆகியவற்றையும் கைப்பற்றினார் முகமது கோரி அவர்கள் 1193. அடுத்தது சந்தவார் போர் 1194 கனோஜ் அரசர் ஜெயச்சந்திரனையும் தோற்கடிச்சிட்டாரு. அப்புறம் 96 குவாலியர் கைப்பற்றப்பட்டது. 97 குஜராத்தும் கைப்பற்றப்பட்டது. அப்புறம் 1206 இந்தியாவில் இருந்து திரும்பும்போது கொல்லப்பட்டார். இந்தியாவிலிருந்து முகமது கோரி திரும்பும்போது 1206 கொல்லப்பட்டார். சந்தவார் போரோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் நமக்கு ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம டெல்லி சுல்தான்கள் வரலாறு பார்க்கலாம். அடிமை வம்சத்திலேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.